இறை இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் தொடக்கத்திலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பணி வாழ்வின் தொடக்கத்திலும் பேறு பெற்றோர் என்ற வார்த்தையானது பயன்படுத்தப்படுகின்றது. இந்த பேறு பெற்றவர் யார்? இந்த பேறு பெற்றவர் பொல்லாரின் சொல் கேளாதவர், தீயோரின் வழி செல்லாதவர் மற்றும் ஆண்டவருடைய திருச்சட்டத்தை இரவும் பகலும் சிந்தித்து அதிலே மகிழ்ச்சி கொள்கின்றவர் மற்றும் ஆண்டவர் தந்த அந்த மலைப்பொழிவு. மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 3 பேறு பெற்றவர்களை பற்றி ஆண்டவர் பட்டியலிடுகின்றார். ஏழையோரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், துயருவோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். நாம் பேறு பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் முதன்மையாக நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டியது ஆண்டவருடைய திருச்சட்டத்தை. இந்த திருச்சட்டம் எபிரேய மொழியிலே தோரா என்று சொல்லப்படுகின்றது. தோரா என்றால் வெளிப்படுத்தப்பட்டது, வாழ்க்கை நெறி, அறநெறி என்று பொருள் கொள்ளலாம். ஆகவே இறைவன் இந்த திருச்சட்டத்தை நமக்கு கொடுத்தது நம்மை நல்ல ஒரு மனிதர்களாக நெறிப்படுத்த வேண்டும். நாம் மனித நேயத்தோடு வாழ வேண்டும். யார் ஒருவன் மனித நேயத்தோடு வாழ்கின்றானோ அவனால் மாத்திரமே இறைவனை அன்பு செய்ய முடியும். அவனால் மாத்திரமே தன்னையும் தனக்கு அடுத்து இருப்பவரையும் அன்பு செய்ய முடியும். இறைவன் நமக்கு கொடுத்த புதிய கட்டளை அன்பு. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவன் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று புதியதொரு கட்டளை கொடுத்திருக்கின்றார். ஆகவே இறைவன் தந்த அந்த கட்டளை ஏற்போம். ஒரு நல்ல மனித நேயத்தோடு கடவுளையும் தன்னை அன்பு செய்வது போல நமக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்து பேறு பெற்றவர்களாக வாழ்வோம். ஜெபிப்போமா? ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, நீ தந்த அந்த கட்டளைக்காக நன்றி அப்பா. நாங்கள் மனித நேயத்தோடு ஒருவரை அன்பு செய்து அவற்றால் உம்மை அன்பு செய்து வாழ வேண்டிய கிருபையை தந்தமைக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உமது கிருபையை தாரும். நாங்கள் ஏழையாக இருந்த போதிலும் துயருற்ற போதிலும் நாங்கள் கனிவோடும் நீதியோடும் இரக்கத்தோடும் வாழ்ந்து அமைதியை ஏற்படுத்தி நீதியை நிலைநாட்டி உம்முடைய பேர் பெற்ற மக்களாக வாழ அருள் தாரும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.